ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேனுக்கு நம்ம கேரக்டர் இன்ட்ரோல கொடுக்க தேவையில்ல. ஸ்பைடர்மேன் கேம்ஸ்க்கு தனி ஃபேன் பேஸே இருக்கு. PS2ல வந்த கேம்ஸ்லயே ஸ்பைடர்மேன் தான் ஏகப்பட்ட பார்ட் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 பார்ட்ஸ் வந்து இருக்கு. அது எதுன்னா ஸ்பைடர்மேன் 1, ஸ்பைடர்மேன் 2, ஸ்பைடர்மேன் 3 இது எல்லாமே மூவியை பேஸ் பண்ணி மூவி ப்ரொமோஷனுக்காக விட்ட கேம்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் அலோன் கேம்ஸ்லாம் விட்டுருக்காங்க. அல்டிமேட் ஸ்பைடர்மேன், ஸ்பைடர்மேன் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ அண்ட் ஃபைனலி ஸ்பைடர்மேன் வெப் ஆஃப் ஷேடோஸ். இது மட்டும் இல்லாம PCலயும் ஏகப்பட்ட கேம்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோல PS2லயும் PSPலயும் ரிலீஸ் பண்ண worst to best அந்த கேம்ஸ் நம்ம பார்க்கலாம். பிசியோட கேம்ஸ் வந்து நான் தனி வீடியோல வந்து அப்டேட் பண்றேன் guys. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் கமரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க guys. வெல்கம் டு பீக் டு யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல லாஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது ஸ்பைடர்மேன் வெப் ஆஃப் ஷேடோஸ். இந்த கேம் வந்து PS3, PC, Xboxல வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல இருக்கிற கிராபிக்ஸ் வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அதுல வந்து ஓபன் வேர்ல்ட் கேமா கொடுத்தாங்க. PS2லயும் PSPலயும் ரிலீஸ் பண்றப்ப இது வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கேம் பிளே ஸ்டைலையே சைடு ஸ்க்ரால் கேம் பிளேவா மாத்திட்டாங்க. அதனால PC, PS3ல கேம் விளையாண்ட பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த PS2ல விளையாடுறப்ப ரொம்ப ஏமாற்றமா தான் இருந்துச்சு. கதையை அதுவும் மாத்தல, ஆனா இதோட கேம் பிளே வந்து ஃபுல்லா மாத்திட்டாங்க. இதனாலவே நிறைய பேருக்கு இந்த கேம் ஒரு ஏமாற்றமா தான் போனுச்சு. ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா இந்த கேம் நல்லா இருக்கும். இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா நியூயார்க் நகரத்துல ஒரு மர்மமான சிம்பியாட் வைரஸ் வந்து பரவுது. அதனால அங்க இருக்கிற மக்கள்கள் எல்லாமே வந்து ஒரு கருப்பு நிற சிம்பியாட்ஸா மாறிடுறாங்க. நம்ம ஸ்பைடர்மேன் வந்து தனியால அந்த சிம்பியாட்ஸை எதிர்த்து போராடி அந்த இடத்துல எப்படி வைரஸ் பரவுனுச்சு, அந்த வைரஸ்னால எப்படி மக்கள்கள் பாதிக்கப்பட்டாங்கிறத கண்டுபிடிச்சு அதை ஃபுல்லா மக்கள் எல்லாத்தையும் கியூர் பண்ணாரா அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியில வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த கேம் பிளேல ஒரு பெஸ்ட்னா நீங்க வந்து ரெட் ஸ்பைடர்மேனும் இருக்கலாம், பிளாக் ஸ்பைடர்மேனும் இருக்கலாம். இது ஸ்டோரி பேஸ்ல போறதுனால ஒரு சில இடத்துல வந்து உங்ககிட்ட டிசிஷன் கொடுத்துருவாங்க. நீங்க எடுக்கிற முடிவுல ஸ்டோரி அங்க மாறும். இப்போ நீங்க வந்து அந்த இடத்துல ரெட் ஸ்பைடர்மேன் சூஸ் பண்ணீங்கன்னா ஸ்டோரி வந்து ஒரு நல்ல வெளியில போகும். இதே நீங்க பிளாக் ஸ்பைடர்மேன் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த சிம்பியாட்ஸ்க்கு சப்போர்ட் ஆகுற மாதிரி அந்த கேம் பிளே வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. நீங்க சூஸ் பண்ற பாத்வேவை பொறுத்து அந்த கதையே கொஞ்சம் மாறும். அந்த ஒரு சிறப்பு அம்சம் நல்லா இருக்கும். இதுல இன்னொரு பெஸ்ட் என்னன்னா நீங்க வந்து ரெட் ஸ்பைடர்மேன் வச்சு விளையாடுறத விட பிளாக் ஸ்பைடர்மேன் வச்சு விளையாடுறப்ப காம்பேட் சிஸ்டம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸா இருக்கும். பிளாக் ஸ்பைடர்மேன் ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ஒரு ஆக்ரோஷமா இருப்பார்ல தலைவன். அதனால பிளாக் ஷூட்டை எப்பலாம் யூஸ் பண்ணல அப்போ வந்து காம்பேட் சிஸ்டம் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அது வந்து இந்த கேம்ல நல்லா இருக்கும். இந்த கேம்ல வெப்சைட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த கேம்ல வந்து நிறைய கேமியோஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. லூக் கேஜ், மூன் நைட், வால்வரிங் போன்ற பல மார்வல் கேரக்டர்ஸ் வந்து இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க வர சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். அந்த கட் சீன்ஸ் நல்லாவே இருக்கும். இதோட ஒரு மோசமான பகுதி worst பகுதி என்னன்னு சொன்னா இனிஷியலா நான் சொன்ன மாதிரி PS ரிலீஸ் பண்ணதுனால எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதே மாதிரி PS2க்கு வந்து எதிர்பார்த்தாங்க. அந்த சைடு ஸ்க்ரால் கேம் பிளேனால இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஏமாற்றமா தான் இருந்துச்சு. இல்ல ஏகப்பட்ட பக் கிளிச்சஸ் வந்து இருக்கும். கேம் வந்து நிறைய இடத்துல ஹேங் ஆயிரும். அதனால நீங்க திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வர மாதிரி இருக்கும். ஒரே வேலையை ஒரே மிஷனை நீங்க வந்து திரும்ப 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 பண்ற மாதிரி இருக்கும். அந்த மிஷன் வந்து ஒரு பில்டிங் குள்ள நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த பில்டிங் குள்ளே நீங்க அந்த ரெபிடேட்டிவ் மிஷன் பண்றதுனால உங்களுக்கு வந்து கேம் பிளே வந்து ரொம்ப போர் அடிச்சு. அதுதான் இந்த கேமோட வொஸ்ட்னு சொல்லலாம். PS3 கேம் வந்து டாப் நாச். PS2 கம்பேர் பண்றப்ப ஒரு சில விஷயம் எல்லாம் டெவலப் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. இந்த வரிசையில அடுத்து நம்ம பார்க்கும்போது ஸ்பைடர்மேன் 3 PS2 வெர்ஷன். சாம் ரெய்மி இயக்கத்துல வந்த 3வது ஸ்பைடர்மேன் படத்தை பேஸ் பண்ண ஒரு கேம் தான் இந்த ஸ்பைடர்மேன் 3. சேம் மூவியோட கதையை வந்து கொஞ்சம் கூட மாத்தாம கொஞ்சம் வில்லன்ஸ் ஆட் பண்ணி இதுல வந்து பண்ணிருப்பாங்க. இதுல ப்ளே பண்றப்ப அதுல வர கட் சீன்ஸ் எல்லாமே மூவி பேஸ்டா தான் இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட கேம் பிளே வந்து ஓபன் வேர்ல்டா கொடுத்திருப்பாங்க. வெப் ஆஃப் ஷேடோஸ்ல இல்லாத ஏமாற்ற வந்து இந்த இதுல வந்து சூப்பரா பூர்த்தி பண்ணிருப்பாங்க. இதுல பிளாக் ஷூட்டை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் வந்து ரொம்ப கூடுதலாவே காமிச்சிருக்கும். ரொம்ப ஆக்ரோஷமா நடந்து பாரு அந்த கேரக்டர். அதனால அந்த பிளாக் ஷூட் வச்சு விளையாடுறப்ப ரொம்ப ஜாலியாவே இருக்கும். ஓபன் வேர்ல்டா இருக்கனால இந்த நகரத்தை நீங்க ஃபுல்லா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருக்கலாம். சூப்பராவே பண்ணிருப்பாங்க. குயிக் டைம் ஈவென்ட்ஸ் வந்து இதுல அதிகமா இருக்கும். ஒரு வில்லனை நீங்க அடிக்கிறப்ப அதை இடையில வந்து அந்த பட்டன்ஸ் கேட்கும். அந்த பட்டன்ஸ் கேட்கறது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுதான் இந்த கேம்ல பெஸ்ட்னு சொல்லலாம். மூவி ஃபீல கொஞ்சம் கூட மாத்தாம அப்படியே பண்ணிருப்பாங்க இந்த கேம்ல. இதோட இன்னொரு பெஸ்ட் என்னன்னா டோபி மெக்யூர் வந்து வாய்ஸ் கொடுத்திருப்பாரு அந்த ஹீரோ கேரக்டருக்கு. மூவி ஆர்டிஸ்ட் எல்லாமே அந்த கேரக்டருக்கு அப்படியே வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதனால வந்து அந்த மூவி ஃபீல் நமக்கு வந்து அப்படியே கொடுக்கும், கொஞ்சம் கூட மாறாம. இதோட ஒஸ்ட் பார்ட் என்னன்னா இதோட கிராபிக்ஸ் தான். PS2 கடைசி காலகட்டம். PS2 டோட்டலா வந்து ஷட் டவுன் பண்ற டைம்ல அப்பதான் PS3 வந்து லான்ச் பண்ணாங்க மார்க்கெட்ல. அந்த டைம்ல இது வந்து கேம் வந்து விட்டதுனால இதோட கிராபிக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மியா தான் இருக்கு. கிராபிக்ஸ் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிருந்தா இந்த கேம் வந்து நல்லா இருந்திருக்கும். அதுதான் வந்து ஒரு ஸ்பாட்டா சொல்லலாம். இன்னொரு வர்ஸ்ட் என்னன்னா குயிக் டைம் ஈவென்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால ஒரு இடத்துல வந்து சலுப்பு தட்டுரும். அது ஓகே, அது ஃபைன், அதை விட்டுறலாம். வெப் ஸ்விங்கிங் வந்து ஒரு மாதிரி இங்க டிசைன் பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து ஒரு கட்டத்துல பறந்து நீங்க வானத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்க வெப் ஸ்விங் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். அதனால இது வந்து கொஞ்சம் லாஜிக் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குமே தவிர மத்தபடி ஓகே தான். ஸ்பைடர்மேன் 2 கம்பேர் பண்றப்ப ஸ்பைடர்மேன் 3 வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க தான் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
சொல்லுவேன். ஸ்பைடர்மேன் 2க்கு ஏன்டா முட்டு கொடுக்குறீங்க கேட்காதீங்க. அதை பத்தி நான் சொல்றப்ப உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த வரிசையில அடுத்து பார்க்க போது ஸ்பைடர்மேன் ஃப்ரண்ட் ஆர் ஃபோ. இந்த கேம் மல்டி பிளேயர் மோட்ல நீங்க பிளே பண்ணலாம். மத்த ஸ்பைடர்மேன் கேம்ல வந்து சிங்கிள் பர்சன் தான், சிங்கிள் பிளேயர் மட்டும் தான் இருக்கும். ஆனா இதுல வந்து மல்டி பிளேயரா பிளே பண்ணலாம். இதோட கதை பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வந்து அவரோட பழைய வில்லங்களோட சண்டை போட்டுப்பாரு. கிரீன் காப்ளின், டாக்டர் ஆக்டோபஸ், சாண்ட்மேன் அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிறப்ப திடீர்னு ஒரு மர்மமான ஒரு ஏலியன் இனம் வந்து அவங்க வந்து ஃபேண்டம்ஸ் சொல்லுவாங்க. அவங்க வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒரு தாக்குதல் நடத்துவாங்க. அந்த தாக்குதல் நடத்துறதுனால இவங்க சண்டை போட்டு இந்த வில்லங்களா இருக்காங்களா அவங்க வந்து அப்படியே மறைஞ்சு போயிருவாங்க. உடனே ஷீல்டுல இருந்து இவருக்கு ஒரு மிஷன் வரும். நிக் ஃபியூரி வந்து நீங்க அவங்க எல்லாம் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு நீங்க வந்து அந்த மறைஞ்சு போன வில்லனை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த கேம்ல வந்து நிக் ஃபியூரி தான் வந்து நமக்கு வந்து ஆர்டர் கொடுப்பாரு. அவர் சொல்ற இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற நம்மளோட எதிரியை வந்து காப்பாத்தி ஃப்ரெண்டா மாத்தி அங்க இருக்கிற வில்லன்ஸை வந்து 2 பேர் சேர்ந்து அடிச்சு வெளில வர மாதிரி கதை டிசைன் பண்ணிருப்பாங்க. பல ஸ்டேஜஸ் போகும். ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் ஒவ்வொருத்தரையும் நீங்க ஃப்ரெண்டா மாத்திட்டு வரீங்க. எக்ஸாம்பிள் கிரீன் காப்ளின், டாக்டர் ஆக்டோபஸ், சாண்ட்மேன் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெண்டா மாதிரி நம்ம கூட பிளே பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேமோட பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா நீங்க யாரை வேணா பிளே பண்ணிக்கலாம் இந்த கேம்ல. அதுதான் சூப்பரா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஸ்பைடர்மேனை மட்டும் பிளே பண்ணி நம்ம விளையாண்டுட்டு இருக்கிறப்ப டக்குன்னு வேற ஒரு கேரக்டர் பிளே பண்றப்ப சூப்பராகவே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து டாக்டர் ஆக்டோபஸ் எடுத்துக்கலாம், சாண்ட்மேன் எடுத்துக்கலாம், வெனோம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கேரக்டர்ஸ்னால நீங்க யூஸ் பண்ணி பிளே பண்றப்ப உங்களுக்கு வந்து கேம் பிளே விளையாடுறப்போ ஒரு ரெபிடேட்டிவா இருக்கும். நீங்க வந்து ஒவ்வொரு கேரக்டர் வச்சு இன்னொரு டைம் முடிக்கிறதுக்கு கூட நீங்க யோசிக்கலாம். அந்த மாதிரி இந்த கேம் பிளே வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. சூப்பராகவே இருக்கும். அதுதான் இந்த கேம்ல பெஸ்ட். 2 பேர் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் அட்டாக் மாதிரி பண்ணுவாங்க பாருங்க. டாப் நாச்சா இருக்கும். உண்மையாலுமே அந்த PS2 கிராபிக்ஸ்ல தரமா பண்ணிருப்பாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா ஹியூமர் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த கேம்ல வந்து ஒரு ஜாலியா போகும். ஃபன்னா போயிட்டு இருக்கும். இந்த கேம் ஜாலியா இருக்கும். ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ஸ்டேஜஸ் எல்லாமே மண்டையை போட்டு குழப்பற மாதிரி பசில்ஸ் அந்த கேம்ல வந்து டிசைன் பண்ணிருக்க மாட்டாங்க. நீட்டா இருக்கும், ஜாலியா இருக்கும். இதோட ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓபன் வேர்ல்டு கிடையாது, சைடு ஸ்க்ராலிங் மாதிரி தான் இருக்கும். இந்த பென்டன் ப்ரொடக்டர் ஆஃப் ஹெல்த் கேம் விளையாண்டுருப்பீங்களா, அது எப்படி போகும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் கிராபிக்ஸ் ஓகேவா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். கேம் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும், சவாலாலாம் இருக்காது. ஒரே எனிமீஸ் தான் திரும்ப திரும்ப வருவான். நீங்க வந்து கேரக்டர் தான் ஸ்விட்ச் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பெரிய பாசஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். ஒரே எனிமீஸ் வரதுனால உங்களுக்கு வந்து ஒரு போர் அடிக்க தான் ஆரம்பிக்கும். மத்தபடி இந்த கேம் நல்ல கேம் தான். இந்த கேம் விளையாடுறப்ப ஜாலியா இருக்குங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு கூட விளையாடுறப்ப உண்மையாலுமே அது ஒரு மெமரிஸா நம்ம கிரியேட் ஆகும், ஜாலியாவே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பைடர்மேன் 1 சேம் மூவி பேஸ் பண்ண கேம் தான். இது அதே மாதிரி தான், மூவியை கொஞ்சம் கூட மாறாம அப்படியே காமிச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். இந்த கேம்ல வந்து ஷாக்கர், வல்ச்சர், ஸ்கார்பியன் அந்த வில்லங்களா கொண்டு வந்திருப்பாங்க. மூவில இல்லாத வில்லங்களா கொண்டு வந்ததுனால இந்த கேம் வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த கேம் பிளே எப்படி இருக்குன்னா ஓப்பன் வேர்ல்டு கிடையாது, லெவல் பேஸ்ட் சிஸ்டம். ஒவ்வொரு லெவலா போயிட்டு இருக்கும். எப்படின்னா ஒரு பில்டிங் குள்ள சண்டை போடுறது, வானத்துல பறக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில மிஷன்ஸ் வந்து முடிக்கிறது, போலீஸ் ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போகும். எனிமீஸை வந்து நீங்க வலையால கட்டி போட்டு வைக்கிற அந்த ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்த பெஸ்ட்னு சொல்றேன்னா அப்ப வந்து 2000 டைம்ல 2005 2004 டைம்ல PS2ல அந்த டைம்ல வந்து இவங்க ஒரு சிஸ்டம் வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதனால தான் அது வந்து நான் பெஸ்ட்னு சொல்றேன். இப்ப கம்பேர் பண்றப்ப அது எல்லாமே சாதாரணமா இருக்கும். ஆனா அந்த டைம்ல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு பெரிய விஷயம் தான். அதனால தான் இந்த சின்ன சின்ன விஷயத்துல தான் வந்து நான் பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த கேம்ல ரொம்ப ஒரு ஃபேமஸானதுன்னா அந்த பறந்துகிட்டே உதைக்கிற ஒரு ஸ்கில் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க, நல்லாவே இருக்கும். இதுலயும் சேம் டோபி தான் வந்து டப்பிங் பண்ணிருப்பாரு. உண்மையாலுமே சூப்பரா இருக்கும். கிரீன் காப்ளினுக்கு அந்த ஆர்டிஸ்டே வந்து டப்பிங் கொடுத்திருப்பாரு. இந்த கேம்ல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா நீங்க கேம் முடிச்சதுக்கு அப்புறம் கிரீன் காப்ளினா நீங்க பிளே பண்ணிக்கலாம். அந்த கிரீன் காப்ளினை வச்சு நீங்க கிளைடர்ல வச்சு பறந்துகிட்டே அந்த பம்கின் பாம் போட்டு விளையாடுறது உண்மையாலுமே சூப்பரா இருக்குங்க. சூப்பரான ஒரு நாஸ்டாலஜி கேமா டிசைன் பண்ணிருப்பாங்க. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா ஓபன் வேர்ல்டு கிடையாது, இது வந்து லெவல் பேஸ்ட் போகும். நீங்க பறந்துகிட்டே ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டீங்கன்னா வானத்துக்குள்ள போயிருவீங்க. அப்படியே கேம் வந்து ஸ்டக் ஆயிரும். திரும்ப அந்த மிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பிளே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஹைட் லிமிட் காட்டும், அதை நீங்க தாண்டி போனீங்கன்னா நீங்க வந்து அப்படியே லாக் ஆயிருவீங்க. ஒரு கிளிச் மாதிரி ஆயிரும் இந்த கேம்ல. அதனால ஒரு மாதிரி இருக்கும். கேமரா இஷ்யூ வந்து ஒரு மாதிரி அப்பப்ப வந்து நீங்க சண்டை போட்டுக்கிறப்ப சடனா கேமரா வந்து ஆங்கிள் மாறிடும், ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும். ஒரே மாதிரி மிஷன்ஸ் தான், ஒரு இண்டோர் மிஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும், ரெபிடேட்டிவ் மிஷன்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த பில்டிங்க்கு மட்டும் தான் நீங்க வந்துட்டு இருப்பீங்க. அதனால வந்து நிறைய பேர் போர் அடிச்சிருக்கும் இந்த கேம். மத்தபடி மூவி அடாப்ஷன் வந்து பர்ஃபெக்ட்டா பண்ணிருப்பாங்க இந்த கேம். நெக்ஸ்ட் அல்டிமேட் ஸ்பைடர்மேன் ஒரு யூனிக்கான ஸ்டைல்ல உருவாக்குன கேம் தான் இந்த கேம். அதனால தான் இந்த கேம் வந்து நான் செகண்ட் பிளேஸ்ல வச்சிருக்கேன். எந்த மூவி பேஸ் பண்ணிருக்காது, ஒன்லி காமிக்க பேஸ் பண்ணிருக்கும். இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா பீட்டர் பார்க்கருக்கும் எடி பிராக் வேணாம் 2 பேருக்கு இடையில இருக்கிற ஒரு மோதலை தான் கதையா எடுத்திருப்பாங்க. பீட்டர் எடியோட அப்பா, அவங்க 2 பேரும் உருவாக்குன ஷூட்ஸ்னால பீட்டரோட வாழ்க்கையும் எடியோட வாழ்க்கையும் எப்படி மாறுது, அவங்க ஃபைனலா என்ன ஆணுச்சு, அது 2 பேரும் போராட்டத்துல யார் வின் பண்ணா அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை வந்து பேஸ் பண்ணி இந்த கேம் போகும். இந்த கேம் பிளே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க 2 பேராவது பிளே பண்ண முடியும். எப்படின்னா ஸ்டோரி நீங்க பிளே பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேனா இருப்பீங்க, அவரோட ஸ்டோரி போயிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணா நீங்க வந்து எடியா விளையாடுவீங்க, வெனமா விளையாடுவீங்க. அப்படியே அந்த ஸ்டைல் வந்து சூப்பரா பண்ணிருப்பாங்க, பயங்கரமா இருக்கும். இருக்கிறதுல இந்த ஸ்பைடர்மேன் கேம்ஸ் எல்லாத்துலயுமே நீங்க ஸ்பைடர்மேன் வச்சு பிளே பண்றதோட வெனம் கேரக்டர் வச்சு பிளே பண்றப்ப ரொம்பவே தூக்கலா இருக்கும். வெனம் ஸ்டைல நீங்க விளையாடுறப்ப அவர் வந்து பயங்கரமா காரை உடைச்சு பறக்க விடுவாரு, காரை தூக்கி போடுறது அந்த மாதிரி பண்ணிட்டு பாரு. அவருக்கு நீ ஹெல்த் வேணும்னா நீங்க வந்து மக்களை பிடிச்சி சாப்பிடுங்க. இந்த கேம்ல அது ஒரு டிஃபரெண்டா பண்ணிருப்பாங்க. நமக்கு ஒரு
ஹாரர் ஃபீலே கொடுக்கும். அந்த மக்களை பிடிச்சி சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஹெல்த். அந்த மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. சூப்பராவே இருக்கும். சும்மா போறவனை பிடிச்சி சாப்பிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். ஜாலியாவே இருக்கும். சைக்கோ மாதிரி பேசணும்னு நினைக்காதீங்க. காமிக் புக் ஸ்டைல் அடாப்ஷன்ல வந்து இந்த கேமோட ஸ்டோரி வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த காமிக் பேட்டர்ன் பாக்ஸா வரும்ல, அந்த பேட்டர்ன் வந்து ஸ்டோரி டெல்லிங் பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். கிராபிக்ஸ் சைஸ் பாத்தீங்கன்னா பழைய கேம்ஸை கம்பேர் பண்றப்ப இந்த கேம்ஸ் வந்து சூப்பராவே இருக்கும். நல்லா வைப்ரண்டா இருக்கும். கலர்ஃபுல்லாவும் இருக்கும் இந்த கேம் விளையாடுறப்ப. என்ன கொஞ்சம் சின்ன ஸ்டோரி தான். டக்குன்னு கேம் முடிஞ்ச மாதிரி 2 to 3 ஹவர்ஸ்ல கேம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் தான். இதோட வர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் லென்த் தான். இன்னும் கொஞ்சம் பெருசா காமிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். மத்தபடி நல்லா இருக்கும். ரேஸ் மிஷன் வந்து இதுல அதிகமாவே இருக்கும். ஹியூமன் டார்ச் கூட வந்து ரேஸ் மிஷன் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நிறைய டைம் வருங்க அந்த ரேஸ் மிஷன். அதனால வந்து கடுப்பா இருக்குங்க விளையாடுறதுக்கு. அதே மாதிரி காம்பாக்ட் டெப்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். முந்தைய ஸ்பைடர்மேன் கம்பேர் பண்றப்ப காம்பாக்ட் டெப்த் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு 4-5 பட்டன் யூஸ் பண்ணி விளையாடுற மாதிரி தான் இருக்கும். காட் ஆஃப் வார்ல பாக்ஸ் முக்கோணம் அந்த மாதிரி நம்ம போயிட்டு இருப்போம். இதுல அதே பேட்டர்ன் தான் இருக்கும். ஆனா காட் ஆஃப் வார் நிறைய வெப்பன்ஸ் இருக்கனால நமக்கு வந்து ஜாலியா இருக்கும். இதுல ஒன்லி வெப் மட்டும் தானே, அதனால வந்து லைட்டா ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் இன்னும் அதிகம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த கேம் வந்து சுவாரஸ்யமா இருந்திருக்கும். அதுல மிஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை PS2 கிராபிக்ஸ்க்கு அவ்வளவுதான் ரெண்டர் பண்ண முடிஞ்சிச்சா அப்படிங்கிறது தெரியல. ஃபைனலா டாப் 1 ஸ்பைடர்மேன் 2 கேம் சரித்திரத்திலே ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தின கேம்னா ஸ்பைடர்மேன் 2 தான். இன்னமும் கேமர்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க எதிர்காலத்துல வர ஸ்பைடர்மேனுக்கு இந்த கேம் தான் ஒரு அடிப்படையா இருந்திருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்டோரியும் கொடுத்திருப்பாங்க. ஓபன் வேர்ல்டு கேம் பிளேவை பக்காவா யூட்டிலைஸ் பண்ண ஒரு கேம்னா இந்த ஸ்பைடர்மேன் 2 தான். சேம் ஸ்பைடர்மேன் 2 மூவியோட ஸ்டோரி தான் பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் ஸ்டோரியே ட்விஸ்ட் அடிச்சு வேற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. இந்த கேம் நல்லாவே இருக்கும். வெறும்னே மூவி அடாப்ஷன் மட்டும் பண்ணாம கொஞ்சம் மசாலாஸ்லாம் உள்ள வச்சு நல்லாவே பண்ணிருப்பாங்க. இதோட கேம் பிளே பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் பேஸ்டு ஸ்விங்கிங். நான் எப்படி சொல்றேன்னா இந்த கேம்ல வலை விட்டு பறக்கிறப்ப பில்டிங் இருந்தா மட்டும்தான் உங்களால பறக்க முடியும். பில்டிங் இல்லைன்னா உங்களால பறக்க முடியாது. இங்க வந்து லாஜிக் வந்து பக்காவா யூஸ் பண்ணிருக்காங்க. லாஜிக் உடைச்சு பாலையா மூவி மாதிரி கிடையாது. பயங்கரமாவே இருக்கும். அப்படியே ஜாலியா பில்டிங் இருந்தா மட்டும் தான் உங்களால பறக்க முடியும். ஒரு கடத்து மேல போயிட்டீங்கன்னா உங்களால பறக்க முடியாது. கீழே வந்துடுவீங்க. சோ பில்டிங் இல்லாம ஓப்பன் பிளேஸா இருந்துச்சுன்னா உங்களால பறக்கவே முடியாது. ஒன்லி வாக்கிங் ரன்னிங் தான். அதுதான் இந்த கேமோட சிறப்பு அம்சமா இருக்கும். ஓப்பன் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து ரொம்பவே தூக்கலா காமிச்சிருப்பாங்க. ஸ்பைடர்மேன் 3ல வந்த கேமோட இந்த கேம்ல வந்து ஓப்பன் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரேஷன் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நம்ம சூட்ஸ் அப்கிரேட் பண்ற ஒரு மெத்தட் வந்து இதுல கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் ஸ்பைடர்மேன் 3 வந்திருக்கும். இதுலயே இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணிட்டாங்க. பட் ஏன் ஸ்பைடர்மேன் 3 வந்து கோட்டை விட்டாங்கன்னு தெரியல. இதோட ஸ்விங்கிங் தாங்க உண்மையாலுமே சூப்பரா இருக்குங்க. ஜாலியா பறந்துட்டு இருக்கலாம். அந்த பறக்கிறது நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ட்ரெயின் நிறுத்துற சீன் நீங்க வந்து படத்துல பாத்திருப்பீங்களா? அந்த சீனை எக்ஸாக்டா பண்ணிருப்பாங்க. என்ன அதுல வந்து முன்னாடி போய் நிறுத்துவார், இதுல பின்னாடி இருந்து நிறுத்துவார். அதுதான் NPCs எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. நான் பிளேயபிள் கேரக்டர். அவங்களுக்கு வந்து இந்த பலூனை பிடிச்சு கொடுக்கறது, கடல்ல உழுவுறவங்களை வந்து காப்பாத்துறது, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனா இருப்பாரு. போலீஸ்க்கு தேவையான மிஷன்ஸா பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த சைட் மிஷன்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. நல்லாவே இருக்கும். பாஸ் ஃபைட் உண்மையாலுமே சூப்பராவே பண்ணிருப்பாங்க. நல்லாவே பண்ணிருப்பாங்க. சேம் என்னதான் நம்ம பெஸ்ட் சொன்னாலும் இதுல ஒர்ஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கதானே செய்யும். இருக்கு, இதுலயும் இருக்கு. ரெபிடேட்டிவ் மிஷன் நிறையவே இருக்கும். போலீஸ்க்கு வந்து நீங்க திருடரை பிடிச்சு கொடுக்கணும். அந்த மிஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எத்தனை டைம் வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். காரை சேஸ் பண்ணிட்டு போறது, அங்க ஒருத்தன் ஒளிஞ்சிருப்பான் அவனை கண்டுபிடிச்சிட்டு வர்றது, துரத்திட்டு போய் பிடிக்கிற அந்த மாதிரி தான் இருக்கும். சலுப்பா இருக்கும். மத்தபடி ஓப்பன் வேர்ல்டு கேம்ல PS2ல கம்பேர் பண்றப்ப இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் கேம். எனக்கும் ரொம்ப பிடிச்ச கேம் ஸ்பைடர்மேன் 2. அவ்வளவுதான் கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பை பை கைஸ்.